சரி. என் பெயர் நாராயணன். என்னுடைய கருத்து, இந்த யான் பெற்ற பயன் இவ்வையகம் பெருக என்ற ஆன்றோர்கள் முன்னோர்களுடைய கருத்து என்னுடைய கருத்தும். முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், பின்னம் உடம்பினில் உத்தமன் குடிகொண்டான் என்று அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். இது மிக மாபெரும் சித்தர்களுடைய பாடல். சித்தர்களில் தலையானவர்கள் அகத்தியர். அகத்தியர் மனித உடல்களில் எத்தனை நோய்கள் இருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். மனித உடலில் 4448 நாடிகளும் அத்தனை நோய்களும் உள்ளது. இந்த நோய்களின் தொகுதி 3. 1 வாதம், 2 பித்தம், 3 சேற்றுமம் என்றும் நீர் சக்தி. மனித உடல் ஆக்சிஜனாலும் வெப்பத்தாலும் நீராலும் இயங்குகிறது. இந்த 3லும் 4448 நோய்கள் உள்ளது. அந்த நோய்களில் வாத நோய் என்பது ஆக்சிஜனால் ஏற்படக்கூடியது 84. பித்த நோய் என்பது வெப்பம் 48. நீர் நோய்களில் ஏற்படுவது 96. இதனுடைய தொகுதிகளில் மீண்டும் உள்ளே சென்று வாயு நோய் என்பது 300. தயம் என்பது பித்தம் 7. பெருவயிறு என்பது வாத பித்தம் 8. பாண்டு என்ற நோய், உடல் வீக்கம் என்பதை பாண்டு என்று சொல்வார்கள், அது 10. சூளை நோய் ஆக்சிஜன் கூடுவதாலும் குறைவதாலும் வரக்கூடிய நோய் 200. நேத்திர நோய் கண்களில் வரக்கூடியது 3 வகையாக 96 நோய்கள். சிலந்தி நோய் அது வாதத்தால் ஆக்சிஜன் குறைவால் வருவது. சிலந்தியைப் போல ஒரு கட்டி உண்டாகி அந்த சிலந்தியின் கால்களைப் போல கீற்றாக வெடித்து அது சிலந்தியைப் போல் இருக்கும். அதனால் அதுக்கு அந்த பெயர் சிலந்தி நோய் என்று பெயர். அது 60 வகை. குன்ம நோய் நேராக இருக்கக்கூடிய மனிதனை கூணலாக மாற்றும். அந்த குன்ம நோய் 8. சன்னி நோய் குளிர்ச்சியால் வரக்கூடியது 76. பெருக்கலலை கபத்தால் வரக்கூடியது 95, சளியினால். காய்ச்சல் அது காற்றினால் குறைவும் கூடுவதனாலும் வரக்கூடியது 85. மசோதரம் அதுவும் ஆக்சிஜனால் வரக்கூடியது, அது 7. தலை வீக்க நோய் கபத்தால் சளியால் வரும், அது 5. உடல் வீக்க நோய் 16. உடல் பருமன் 16லேருந்து 11. பிளவை நோய் என்பது வெடிக்கும். அது ஒரு மாங்காய் மேலிருந்து கீழே விழுந்தால் எப்படி அது ஒரு வெடிப்பு இருக்குமோ அதை போல அந்த பிளவை நோய் என்பது. அதற்கடுத்து குமிழி நோய், அதாவது நீர் சக்தியும் பிராணவாயு சக்தியும் இணைந்து அதில் வரக்கூடியது 10. குமிழி நோய் அதைப்போல சளியாலும் வெப்பத்தாலும் வரக்கூடியது 7. பீலி நோய் 8. உருவசியம் 3 வகை, அதில் 5 நோய். பொறிகாரப்பான் வகையில் கபம் பித்தம் சேர்ந்தது 90. செண்டை நோய் கபத்தினால் சளியினால் வரக்கூடியது 10. குட்டம் குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய பெருநோய் அது
3 வகையானது, ஆனால் 20 விதமாக வரும். கதிர்வீச்சு நோய், இதுவும் இந்த குஷ்டநோயை சேர்ந்தது தான். அது 3. திட்டை நோய் கபத்தால் நீர் சக்தியால் வர்றது 5. செளி நோய், சொல்லி கவு நோய், இந்த 2ம் 16, 6. மூச்சு நோய், நான் விடக்கூடிய மூச்சின் விதமாக அதை தொற்றி வருவது 7. வேலி நோய், அது அடைப்பு நோய். வேலி என்பது அடைப்பு, அந்த நோய் 46. மூல நோய், வாதமும் பித்தமும் சேர்ந்து வருவது 9 வகை. மூலம் என்பது 9 வகையில் ஆசன வாயில் வரக்கூடியது. இரத்த மூலம், சீல் மூலம், வெளிமூலம், உள்மூலம், அப்படி 9 வகையானது வலி. அதை போன்று வரக்கூடியது 9 வகை. அதுக்கடுத்து விப்புறுதி நோய், அது நம் முதுகு பகுதியில் உள்ள தண்டு வடத்தில் வரக்கூடியது விப்புறுதி நோய். அது 18. வளர் மேக நோய், உடலெல்லாம் அரிப்பாக வரக்கூடியது 21. நீர் நோய், உடம்பில் ஒரு இடத்தில் ஒரு தொலை ஏற்பட்டு தண்ணீராக வடிந்து கொண்டே இருக்கும், அது வகையில் வரக்கூடியது 5. விஷநோய், விஷசக்தியாக வரக்கூடியது 16. செவி நோய், நமது காதுகளில் வரக்கூடிய நோய் 10. விக்கல் நோய், நாம் எதையும் வாயிலே மென்று உழுங்கினாலும் உள்ளே செலுத்தினாலும் விக்கல் ஏற்படும், அது 10 வகை. அரோசிய நோய் 5. நாசி நோய், மூக்கில் வர்றது 10. குத்தாறு தோச நோய் 500. குறிகடயம் வெட்டு நோய் 700. கிரந்தி நோய் 48. பறக்கும் பொறி விஷ நோய், அது ஒருவரிடந்து இன்னொருவருக்கு பரவக்கூடியது 800 வகை. நீர் சேர்வை நோய், பிற நீர் சேர்வை நோய் 200. துடி நோய், உடம்பில் சில இடங்களில் துடிக்கும், கைகளிலோ கால்களிலோ துடிக்கும், அது 100 வகை. இறுதியாக பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரை வரக்கூடிய நோய்கள் 100. இவை 4448 நோய்கள். இந்த நோய்களுக்கு அவர் அகத்திய மாமுனிவர் மருந்தும் சொல்லியிருக்கிறார். இந்த 3 வகையான நோய், வாதம், பித்தம், கபம். வாதம் என்பது ஆக்சிஜன், பித்தம் என்பது வெப்பம், கபம் என்பது சளி. இந்த 3 வகை நோய்களுக்கும் காலையில் இஞ்சி நாம் உண்ணும் உணவில் இஞ்சியை சேர்க்க வேண்டும். இஞ்சியை சேர்க்கும் பொழுது மேல் தோலை என்ன செய்ய வேண்டும், அதை லேசாக சீவி எடுத்துவிட வேண்டும். அதன் பின்பு இஞ்சியை தட்டி சிறு நேரம் வைத்திருந்தால் அதில் உள்ள ஒரு சத்து, சுண்ணாம்பு சத்து, எரிசக்தி, அது உறைஞ்சிடும். அந்த மேலால் இருக்கக்கூடிய அந்த சாதாரண தெளிந்த நீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு காப்பி, அது மாதிரி சாப்பிடலாம். இரவில் கடுக்காய். இந்த 4448 நோய்களுக்கும் இந்த 3 நோய்களும் 3 வகையான நோய்களுக்கும் இந்த 3 விதமான மருந்தையும் அகத்திய மாமுனிவர் கூறியிருக்கிறார். அத்துடன் இயல்பாக போக்கக்கூடிய ஒரு வழியும் சொல்லியிருக்கிறார். ஆற்று நீர் வாதம் போக்கும். ஆற்றில் நாம் எதிர்த்து நீச்சலாக நீந்தி சென்றால் கைகால்கள், முகம், அடிவயிறு, மேல் வயிறு, மூட்டு, இப்படி எல்லா இடங்களிலும் வரக்கூடிய அத்தனை நோய்களும் ஆற்றில் எதிர்நீச்சல் நீந்துவதால் அது குணமாகும். பித்த நோய் என்று சொல்லக்கூடியது தலையில் வரக்கூடியது, அதிக வெப்பம், குளறி பேசுவது, பைத்தியம் என்று சொல்வாரே அந்த மாதிரி,
அப்புறம் உடல் பூரம் வலி ஏற்படுவது. இந்த வலி இதுவும் அருவி நீர் பித்தம் போக்கும். மலையிலிருந்து விழக்கூடிய அந்த நீரானது உச்சந்தலையில் விழுந்தால் இந்த மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான நோய்களையும் அந்த அருவி நீர் போக்கிவிடும். அதைவிட ஒரு பெரிய மருந்து சூரிய சக்தி. காலையில் உடல் பித்தத்தை ஏற்படுத்தும் வெப்பம். கடும் பகலில் வாத நோய், நரம்பு சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதை குணப்படுத்தும். மாலையில் அந்த பித்த நோயும் வாத நோயும் மாலை வெயில் பட்டால் அவ்வளவு, மாலை வெயில் பட்டால் அது குணப்படுத்தும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.